بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு கடந்த சில நாட்களாக என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இந்த கியாஸ்ண்டா என்ன, சரியான கியாஸ் என்ன, தவறான கியாஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். தனி ஆதாரம் கிடையாது, ஒன்றிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடிய கருத்தும் அதுக்குள்ளே அடங்கியது தான். அதை தனி ஆதாரமாக சொல்லக்கூடாது. ஆனால் கியாஸ்ன்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த கியாஸ் என்பதற்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், கியாஸு அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்கணும்னு சொல்கிறோம்ல, அப்போ அதில் விளங்குவதற்கு அந்த காரணம் பளிச்சென்று தெரிகிறதா இருக்கணும். காரணம் தெரியாத ஒரு விஷயத்தை வேறு ஒன்றுக்கு பொருத்தவே கூடாது. இன்ன காரணத்தினால உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம சிந்தித்து பார்த்தாலே நமக்கு காரணத்தை சொல்லாட்டாலும் விளங்க முடியும். கோபமாக இருக்கும்போது ஏன் ஒரு நீதிபதியை தீர்ப்பளிக்க வேணான்னு சொன்னாங்க? லா யக்லில் காலி ஓஹோ கல்பான். கோபமாக இருக்கும்போது ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டாம். இதை ஒரு ஹதீஸை எடுத்துக்கிறங்க. இதில் என்ன காரணத்துக்குன்னு சொல்லப்படலை. ஆனால் விளங்குதல் என்ன காரணம்னு சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்குறது. என்ன விளங்குது? கோபமாக இருந்தால் ஒழுங்காக கவனிக்க மாட்டான், ஒழுங்காக ரிசீவ் பண்ண மாட்டான், நிதானமாக அந்த வழக்கை விசாரிக்க மாட்டான், தீர்ப்பு தப்பாக சொல்லிடுவான். இதுக்கு தான் விளங்குதா இல்லையா? அப்போ அந்த காரணம் விளங்கிருச்சுன்னு சொன்னால், அந்த காரணம் எதிலெல்லாம் இருக்குமோ அதிலெல்லாம் பொருத்திக்கிடலாம். சிறுநீரை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டாம், அது மாதிரி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தீர்ப்பளிக்க வேண்டாம், அது மாதிரி பல விஷயங்கள், இதெல்லாம் எதிலெல்லாம் அவனுடைய கவனத்தை சிதறடிக்குமோ அந்த மாதிரி காரியங்களில் இருக்கும்போது தீர்ப்பளிக்க வேண்டாம்னு நம்ம விரிவாக சிந்தித்து கொண்டு போகலாம். எதனால் அப்படி கொண்டு போகிறோம் என்றால், காரணம் விளங்குது. ஒன்று அந்த காரணத்தை சொல்லி இருப்பாங்க, இல்லாட்டி விளங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காரணம் எங்கெல்லாம் வருதோ அதிலெல்லாம் பொருத்திக்கிடலாம். சில விஷயங்களுக்கு காரணங்கள் சொல்லப்படாது, சிந்தித்தாலும் விளங்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ தொழுகைக்கு ஒழுவு செய்யணும். இதுக்கு என்ன காரணம்? காரணம் அல்லாஹ் சொன்ன அவ்வளோதான். ஏன் தொழுகைக்கு ஒழுவு செய்யணும்னு சிந்தித்து பார்த்து வழங்குற உலக விஷயமா இது? தீர்ப்பளிக்கிற விஷயங்கிறது உலக விஷயம். எதனால் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்க காரணத்தை சொல்லாட்டாலும் இதுக்கு தான் சொன்னாங்கன்னு ஒவ்வொரு புத்திசாலியும் விளங்கிக்கிடுவான். அது காரணம் அதில் ஒன்று சொல்லப்படும், இல்லாட்டி விளங்கப்படும். சொல்லப்படுறதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த விளக்கை கொளுத்தி வச்சுட்டு தூங்காதீங்க, எலிகள் இழுத்து கொண்டு போய் நெஞ்சர் கொளுத்தி விட்டுருங்கிறாங்க. அப்போ எலி இழுத்துட்டு போய் கொளுத்துறது தான் காரணம். இது காரணத்தை சொல்லிட்டாங்க. இதை நீதிபதி தீர்ப்பளிக்கிறது விஷயத்தில் காரணத்தை சொல்லலை, ஆனால் விளங்குது. அப்போ அந்த காரணம் அதில் சொல்லப்பட்டாலும் சரி, சொல்லப்படாமல் பொது அறிவுக்கு அது விளங்கினாலும் சரி, அப்படி இருக்குமே ஆனால் அந்த காரணம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த சட்டத்தை நம்ம அமுல்படுத்திடலாம், காரணம் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால். அப்போ இதே மாதிரி உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு தொடர் உதிரப்போக்கு இருக்கிறது, ரத்தம் போய்கிட்டே இருக்கும், மாதவிடாய் அல்லாத நாட்கள்லையும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு தீர்வு சொல்கிறாங்க. நீங்கள் மாதவிடாய் எதுன்னு உங்களுக்கு தெரியும், நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அதை ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு, சரி 1லேருந்து 25 வரைக்கும் மாதவிடாய், மீதி உள்ள 5 நாள் 1லேருந்து 5 வரைக்கும் மாதவிடாய், மீதி எல்லாம் அந்த நோய் இரத்தப்போக்கு நோயின்னு முடிவு பண்ணிக்கிறங்க அப்படின்னு அவங்க சாய்ஸில் விட்டுருவாங்க. விட்டுட்டு அப்போ மாதவிடாய் இல்லாத நாளில் தொழுவணும். 30 நாளைக்கு ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் சரி தான், அது நோயினால் போகிறதும் இங்கே கலந்துருக்கு, மாதவிடாயும் கலந்துருக்கிறது. அப்போ அவங்களாம் என்ன செய்யணும்னா, அவங்களுடைய ஐடியா பண்ணி சிந்திச்சு பார்த்து எந்த நாளை மாதவிடாயின்னு வச்சுக்கலான்னு அவங்க கணித்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு 5 நாள் மாதவிடாயின்னு வைத்துக்கொண்டு அவங்களாம் முடிவு பண்ணிக்கொண்டு மீதி உள்ள 25 நாளும் நமக்கு இரத்தப்போக்கு தான், இது நோயினால் வர்றதான்னு முடிவு பண்ணிக்கிறணும். அப்படி வந்தால் இந்த 25 நாளைக்கு தொழுவணும்.
அந்த 5 நாளைக்கு தொழுவ தேவையில்லை. மாதவிடாய்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொழுவ தேவையில்லை. மாதவிடாய் இல்லைன்னு முடிவு பண்ணால் இப்போ தொழுவணும். இந்த 25 நாளைக்கு தொழுவணும். தொழுவும்போது என்ன பிரச்சனை வருது? அந்த தொழுது இருக்கும்போதே ஒழு முறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ரத்தம் வெளிப்பட்டால் முறியும்ல. அதாவது ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே முறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நோயாக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செஞ்சுருங்க. ஒழு செஞ்ச பிறகு முறிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் முறியாது. ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, அது ஒழு முறிக்காது அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செஞ்சுருங்க அப்படின்னு வழிகாட்டினாங்க. இதில் காரணத்தை சொல்லலை. ஆனால் காரணம் விளங்குது. என்ன இதில் காரணம் விளங்குது? அதாவது ஒழு செஞ்ச பிறகும் ஒழு நீங்கி கொண்டே இருக்கிற காரியம் அவற்றை வருகிறது. அப்படி வருவதனால ஒவ்வொரு தொழுகைக்கு ஒரு ஒழு செஞ்சிக்க, ஒரு கடமையான தொழுகைக்கு ஒரு ஒழு செஞ்சிடணும். லோகருக்கு ஒழு செஞ்சுட்டு சுண்ணத்துலாம் தொழுதுக்கலாம். அசர் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒழு போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க ஒழு செஞ்சுக்கிற வேண்டியதான். அப்போ மகரிப்புக்கு ஒரு ஒழு செய்யணும். வகுத்து ஒழு செஞ்சால் போதும். உங்கள்கிட்டருந்து ரத்தம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அது ஒழுவை நீக்காது இப்படின்னு சொன்னாங்கள்ல. இதுக்கு நமக்கு காரணத்தை சொல்லலை. நமக்கு விளங்குதில் என்ன விளங்குது? ஒருவனுக்கு காற்று போய்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும், குனிஞ்சா காற்று, நிமிந்தா காற்று போய்கிட்டே இருக்கும். காற்று போனால் ஒழு முறிஞ்சிரும். இவன் தக்பீர் கட்டினவுடனே இப்போ ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே காற்று போகும். அப்போ ருக்கு போகும்போது போயிட்டு நிற்கும் போதும் போகும். அப்போ காற்று போய்கிட்டே இருந்தால் இவன் காலத்துக்கும் தொழ முடியாத. எப்படி அந்த பெண்ணுக்கு காலத்துக்கும் தொழ முடியாமல் போயிருமோ அதே நிலைமை இவனுக்கு ஏற்படுகிறது. இப்போ இவன் என்ன செய்யணும், அந்த சட்டத்தை அமுல்படுத்திக்கிற வேண்டியதான். ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செஞ்சுக்க போனால் போயிட்டு போகுது. தொடர்ச்சியாக நோயின் காரணமாக உனக்கு காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒழு முடியாது. நோயின் காரணமாக ரத்தம் போய்கிட்டே இருந்தால் முடியாது. சில பேருக்கு இது சளிசுல் ரீகும்பாங்க. இது சளிசுல் பவுலூர், அதாவது சிறுநீர் சொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நின்றுக்கிட்டே இருந்தால் சிறுநீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். சொட்டாக வரும். சொட்டாக ரொம்ப அதிக சொட்டு இல்லை, லேசாக கசிஞ்சு என்ன செய்யும், அவருடைய ஆடையிலலாம் ஈரமாகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒழு செய்யும் பொழுதும் அது வந்துக்கிட்டு இருக்கும். ஒழு செஞ்சு முடித்தோடனே வரும், தொழுதுகிட்டு இருக்கும்போதும் வரும். அப்போ இவர் எந்த காலத்தில் தொழுவ முடியாது. அப்படி சட்டம் சொல்லாமல் இந்த பெண்மணிக்கு சொன்ன சட்டத்தை இங்கே அப்ளை பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டால் இங்கே காரணம் நமக்கு சொல்லலை, ஆனால் தெரியுது. அந்த காரணம் சொல்லப்பட்டு இருந்தாலும் சரி தான், சொல்லாட்டாலும் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் இதுதானே சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்கிற சொல்ல இதில் உள்ள அம்சம் என்ன? ஒழு செய்த பிறகும் அதை ஒழு முறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் அம்சம். ஒழு செஞ்ச பிறகும் ஒழு முறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது என்பவருக்கு உள்ள பரிகாரம். அப்போ இந்த கண்டிஷனில் உள்ள அனைவருக்கும் இதான் பரிகாரம் இப்படின்னு எடுக்கிறோம். இதெல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்போ காரணத்தில் இல்லாமல் உள்ளது என்ன? இப்போ மாதவிடாய் நேரத்தில் தொழுவக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாது, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மாதவிடாய் நேரத்தில் தொழாமல் இருந்தாங்கள்ல, அந்த தொழுகையை பிறகு தொழுகணுமா? தொழ வேண்டியதில்லை. மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருந்தாங்கள்ல, அந்த நோன்பை பிறகு வைக்கணுமா? வைக்கணும். அதாவது ரெண்டுமே மாதவிடாய் தான், ரெண்டுமே தொழுகையும் கூடாது, நோன்பும் கூடாது தான். மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கும்போது தொழுதாலும் தொழுகை தொழக்கூடாது, நோன்பும் கூடாதுன்னு இருந்தாலும் சட்டத்தில் என்ன சொல்லப்படுது? தொழுகைக்கு நீ கலா செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லப்பட்டுருச்சு. நோன்புக்கு மாதவிடாய்க்காக விட்ட நோன்பை அடுத்தடுத்த மாதங்களில் என்ன செய்யணும், நீங்கள் நோற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. இதில் இது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுக்கு சொன்ன அதுக்கு பொருத்த முடியுமா? அதுக்கு சொன்ன இதுக்கு பொருத்த முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லாம் அப்படி கட்டளையிட்டுருக்கான், அவ்வளோதான். தொழுகை விஷயத்துக்கு வேணான்னு சொல்லிட்டான், அவ்வளோதான். ஏன் வேணாம் என்று சொன்னான், ஏன் தொழுகையை கலா செய்ய வேண்டாம் என்று சொன்னான்ற காரணங்க சொல்லப்பட்டிருக்கா? விளங்குற மாதிரி இருக்குதா? ஏன் நோன்பு கும்பிட்டு சொன்னாண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்க? காரணம் சொல்லப்படலை. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, காரணம் சொல்லாத விஷயத்துக்கு அதை சொன்னதோடு நிப்பாட்டிக்கணுமே தவிர மற்றது கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி தொழுகைக்கு ஒழு செய்யணும். ஏன் ஒழு செய்யணும்? அல்லாஹ் சொன்னால் ஒழு செய்ய, அவ்வளோதான். ஏன் ஒழு செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ரீசனும் சொல்லப்படவே இல்லை. சிந்தித்தாலும் விளங்குற விஷயம் இல்லை. இது இறைவன் இதான் விதின்னு நமக்கு சொல்லி தந்த கடமையாக்கிட்டான். அதுக்காக வேண்டி நம்ம தொழுகைக்கு ஒழு செய்கிறோமே தவிர நம்ம எதுக்கு செய்கிறதில்ல, அந்த இன்ன காரணத்துக்காகத்தான் ஒழு செய்கிறோம் என்று சிந்தித்து வழங்குறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் ஓதுறதுக்கு ஒழு வேணுமான்னு கேட்டால் இதை கொண்டாந்து காட்டக்கூடாது. குர்ஆன் ஓதுறதுக்கு ஒழு தேவையான்னு கேட்டால் நம்ம தொழுகைக்கெல்லாம் ஒழு செய்கிறோம்ல, தொழுகைக்கு செஞ்சால் தொழுகைக்கு தான் செய்யணும்.
அப்போ குர்ஆன் ஓதுறதுக்கு அதை ஒன்று சம்மந்தப்படுத்துகிற காரணம் தெளிவாக இருந்தால் தானே வேறு ஒன்றுக்கு சம்மந்தப்படுத்தணும். காரணம் என்னென்னு தெரியலைன்னா அதுக்கு மட்டும்தான் அது, அவ்வளோதான். காரணம் இல்லாமல் இருந்தால் தொழுகைக்கு தான் ஒழுண்டா தொழுகைக்கு உள்ள, அவ்வளோதான். இந்த காரணம் இருப்பதற்கெல்லாம் ஒழுண்டு செய்ய முடியாது. ஏன்னுக்கிட்ட அப்படி சொல்லப்படலை. வேறு ஒன்றுக்கு இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்ற எந்த ஒன்றுக்கும் ஒழு அவசியம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் தஸ்பீ செய்கிறார், திக்ர் செய்கிறாரு, ஒழு செய்யணுமா? தொழுகைக்கு செய்கிறோம்ல, அது மாதிரி சொல்ல முடியுமா? தொழுகைக்கு செய்யலாம்னா அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான், அதனால் செய்கிறோம். மற்றதுக்கு செய்கிறாருந்தா அதுக்கு என்ன, அதுலேருந்து என்ன அம்சத்துலேருந்து நீங்கள் விளங்குனீங்க? ஒரு அம்சமும் இல்லை. அப்போ ஏன் அல்லாஹ் ஒழு செய்ய சொன்னான்ட்டு காரணம் நமக்கு தெரியவே, சிந்திச்சாலும் விளங்காது. ஏன்னா உலக விஷயந்தான் சிந்திச்சா விளங்கும். இது மார்க்க சம்பந்தமான வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால், ஏன் இப்போ நெஞ்சில் கை கட்டுறோம், ஏன் கட்டுறோம் சொல்ல முடியாது, காரணம் தெரியாது. அப்போ தொழுகையில் நெஞ்சில் கை கட்டின காரணத்தினால் நீங்கள் தஸ்பீ செய்யும்போது நெஞ்சில் கை கட்டுக்கொள்ள வேண்டும், துவா செய்யும்போது அப்படி சொல்ல முடியுமா? எதுக்கு நெஞ்சில் கை கட்ட சொன்னால் அது கட்டு, மற்றது கொண்டு அதுக்கு பொருத்தாத, வேறு ஒன்று கொண்டு திணிக்காத. காரணம் என்னென்னா அது இபாதத்தில் அது காரணம் தெளிவாக தெரிஞ்ச விபாதத்துகளும் இருக்கிறது, தெரியாத விபாதத்தும் இருக்கிறது. அப்போ தெரியாத விபாதத்தாக இருந்துச்சின்னு சொன்னால் அதோடு நிறுத்திக்கணுமே தவிர அதை வச்சு இன்னொன்றுக்கு நீங்கள் சட்டம் கொண்டு போகக்கூடாது. அப்போ ஒழுவுக்கு தொழுகைக்கு ஒழு அவசியம் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதற்கு என்ன இல்லை, ஒழு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் மூத்தா போயிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா கியாஸில் முக்கியமாக அறிஞ்சு கொள்ளணும். கியாஸ் இதில் எல்லாம் எடுத்துடக்கூடாது. எதுக்கு காரணம் தெரியலையோ அந்த விஷயத்தை அதோடு நிறுத்திக்கிறணும், வேறு ஒன்று கொண்டு போயிடக்கூடாது. காரணம் தெரிஞ்சின்னு சொன்னால் அந்த காரணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கொண்டு போயிடலாம். இதுதான் சிந்திக்கிற ஒரு முறை. ஃபிக்குகளை உசூலுல் ஃபிக்குகள் ஆய்வு செய்வீங்கல்ல, ஆய்வு செய்கிற விஷயமே என்னென்னு கேட்டால், உனக்கு அது காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கா அல்லது விளங்கப்படுறதா? காரணம் சொல்லப்படவும் இல்லை, காரணம் விளங்கவும் இல்லை. விளங்கவும் இல்லைன்னா அதோடு நிறுத்திக்க, அதுக்கு மட்டும்தான் அது அப்படி விளங்கிக்கிறேன். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆள் இறந்துட்டார். இறந்தவருக்காக வேண்டி தர்மம் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இறந்தவர் நோன்பு கடமையான நிலையில் இறந்துட்டார்னு வைங்க, அவருக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் நோன்பு நோக்கலாம் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி அதே மாதிரி கடமையாக இருந்து நிறைவேற்றாமல் ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்காக அவருடைய வாரிசுகள் செய்யலாம்னு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ ஏன் அவருக்காக நோன்பு வைக்க சொன்னாங்க? அதெல்லாம் அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோதான். அதனால் இறந்தவருக்காக எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியுமா? இப்போ இறந்த ஒரு மாதம் தொழுகை விட்டுருக்காரு, அவருக்காக நம்ம தொழுகையை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இந்த வணக்கங்களை எல்லாம் பிறருக்கு செய்யலாம்னு இருக்கிறது. அதை வைத்து கொண்டு எல்லா வணக்கத்துக்கும் அதை பொருத்த முடியுமான்னா முடியாது. தொழுகைக்கு செய்யலாம்னா தொழுகைக்கு தனி ஆதாரத்தை காட்டு. இறந்தவருக்காக நோன்பு வைக்கலாம்னா நோன்புக்கு தனி ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யலாம்னா அதுக்கு தனி ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருக்காக தானம் தர்மம் செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருடைய தொழுகையை நம்ம தொழலாமான்னு கேட்டால் ஆதாரம் இல்லை. நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பு மட்டும் செய்கிறோமே, அப்போ ஹஜ்ஜி மட்டும் செய்கிறோமே, ஹஜ்ஜி மட்டும் செய்கிறோம்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. இதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ நோன்பு, ஜக்காத்து, நோன்பு, சதக்கா, ஹஜ்ஜி இந்த விஷயங்களுக்கு இறந்து போனவருக்காக அவங்க மற்றவர்கள் செய்யலாம் என்று இருப்பது எந்த காரணத்துக்குன்னு நமக்கு தெரியலை. அதுக்கு மார்க் அனுமதிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த 3 விஷயங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறது. இன்ன காரணத்துக்கு அனுமதிச்சுன்னு சொல்லப்படலை. அதனால் அந்த 3 சொன்னால் 3 தான், 4 சொன்னால் 4 தான், நிறுத்தி கொள்ளணும். அதில் என்ன செய்யக்கூடாது, நோன்பு மட்டும் ஏன் செய்யக்கூடாது, நோன்பு மட்டும் ஏன் செய்யக்கூடாதுன்னா அல்லாஹ் சொல்லலை, எல்லாம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். அதை பற்றி எல்லாம் சொல்லலை, அடுத்தவனுக்கு செய்கிறப்ப சொல்லலை. அப்போ நோன்பை பிறருக்காக நோன்பு வைக்கிற மாதிரி பிறருக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம், தொழுகையை நடத்துவோம்னா முடியாது. குர்ஆன் ஓதலாமா? இறந்தவர் குர்ஆன் ஓதி பார்சல் பண்ணுறாங்க. குர்ஆன் ஓதுற இபாதத்து தான். இறந்தவருக்கான என்ன குர்ஆன் ஓதுறேன்னா நோம்புலாம் வச்சோம்ல, நோம்புலாம் வச்சோம்னா அல்லாஹ் சொன்னால் வச்சோம். அப்போ ஹஜ்ஜெல்லாம் செய்யலாம்ல, அம்மா செய்யலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால் செஞ்சோம். அப்போ தர்மம் செய்யலாமல், தர்மம் செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருத்தருக்காக குர்ஆன் ஓதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது காரணம் தெரியாது. அப்போ அதுக்கு காரணம் தெரியாமல் இருக்கும்போது நீ ஒன்று பாத்தியம்னா அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. கேஸ் வழங்காதனால தான் இது கேஸில் கொண்டு வரலாமா? ஒரு விஷயத்துக்கு சொன்னது இன்ன காரணத்துக்குன்னு தெரிஞ்சால் தானே நீ வேற ஒன்று பொருத்த முடியும். இதிலெல்லாம் காரணம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்னால் அதில் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது.
காரணம் கண்டுபிடிக்க காரணம் சொல்லப்படாமலோ அல்லது நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாமலோ இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயத்தை வேறு ஒன்றோடு பொருத்தக்கூடாது. அதுக்கு மட்டும்தான். அப்போ இறந்தவருக்காக வேண்டி பாத்தியா ஓதலாமான்னா ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இறந்தவருக்காக தொழலாமான்னா தொழக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழவில்லை, அப்படி சொல்லித்தரவில்லை. இறந்தவருக்காக குர்ஆன் ஓதலாமான்னா அப்படி கிடையாது, சொல்லித்தரவில்லை. இறந்தவராக நோன்பு வைக்கலாமான்னா வைக்கலாம், ஏன் சொல்லி தந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் காரணமற்ற விஷயங்களாக இருந்தால் எதுக்கு சொன்னாங்களோ அதுக்கு தான், எதுக்கு சொல்லலே அதுக்கு இல்லை. இந்த விஷயத்தை மட்டும் ஒழுங்காக வழங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிதத்துகள்லாம் வந்திருக்காது. இபாதத்துகளில் காரணம் தெரியாத விஷயத்துக்கு நீ எப்படி சம்மந்தம், காரணம் தெரிஞ்சால் ஒரு ரீசன் இருக்குது, எல்லாம் ஏற்றுக்குருவான். அதுக்கு இந்த விஷயத்தான் சொல்கிறோன்னு புரிகிறதுனால நீனா இதுக்கு காரணம் சொல்லப்படாமல் இருக்குன்னு அதுக்கு மட்டும்தான் அர்த்தம். உதாரணமாக ஒருத்தனுக்கு என்ன செய்யணும், அந்த இஸ்மாயிலுக்கு ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லலை, வாங்கின கடனாக கூட இருக்கலாம், அல்லது அன்பளிப்பாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை நாளைக்கு வாங்கி தரேன்னு இருப்பார். 1000 ரூபா அவர் கொடுன்னு சொன்னேன். அவருக்கு 1000 ரூபா கொடுன்னு சொன்னால் அதுக்கு என்னத்துக்காக சொன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 1000 ரூபா அவருக்கு கொடுக்கணும். இஸ்மாயிலுக்கு கொடுக்க சொன்னதுனால் இப்ராஹிமுக்கு நான் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவியா நீ? அது எப்படி கொடுக்க முடியும்? இஸ்மாயிலுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் தான் இஸ்மாயிலுக்கு கொடுக்க சொன்னீங்கல்ல, அதனால் இப்ராஹிமுக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டேன். கிற்கமையம் அப்படி என்ன? அப்போ அதில் எப்படி அது வழங்க? இஸ்மாயிலுக்கு கொடுக்க சொன்னால் இஸ்மாயில் தானடா, இப்ராஹிம் இப்படி வருவான் அதில். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது மனிதன் சொல்கிறது கூட காரணம் இல்லாட்டி நம்ம செய்ய மாட்டோம்ல. மனிதனுடைய பேச்சுக்களில் கூட காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு முதலாளி சொன்னார்னா என்ன செய்யணும், எதுக்கு சொன்னார் அதுக்கு தான், அவ்வளவுதான். சரியா? அதே நேரத்தில் இப்படி சொல்கிறாரு, ஒரு 10 மணிக்கு உள்ளே வர்றவர்களுக்கெல்லாம் 50 ரூபா கொடுங்குறாரு. இது காரணம் தெரியுது. எவரெல்லாம் 10 மணிக்கு முன்னாடி வர்றான்னா 50 பேரும் கொடுக்கலாம். எதுக்குன்னா முன்னாடி வர வைக்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காருன்னு விளங்குது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் இபாதத்துகள் விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒன்றிலிருந்து ஒன்றை அந்த கேஸ் எடுக்கக்கூடாது. இபாதத்தில் சில இபாதத்தில் எடுக்கலாம். அந்த ஒழு செய்கிற விஷயம்லாம் சில ஒழு முறிக்கிறது, அது காரணம் தெரியுது. காரணம் இபாதத்துக்கே கேஸ் இல்லைன்னு கிடையாது. இபாதத்தில் காரணம் தெரியக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அதில் நம்ம கேஸ் எடுக்கலாம், ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போகலாம். காரணம் தெரியாத இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, இபாதத்து இல்லாத உதாரணமாக கழுதையை ஹராமாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். கழுதையை ஹராமாக்கிய காரணத்தினால் குதிரை ஹராம்னு சொல்லுவீங்களா? கழுதை ஹராம்னா கழுது தான் ஹராம், குதிரை ஹராம்னா வேறு ஆதாரத்தை காட்டு. கழுதை மாதிரி தானே குதிரை இருக்குது அப்படின்னு காரணம் என்ன மாதிரி இருக்குங்கிற அது காரணம் ஒன்று சொல்லப்படல. இந்த கழுதைங்கிறத பிராணியை குறிப்பிட்டு ஹராமாக்கிட்டாங்க. அதில் கூட பிரிக்கிறாங்க, காட்டு கழுதை ஹராம் இல்லை, நாட்டு கழுதை ஹராம், வீட்டு கழுதை ஹராமுங்கிறாங்க. அப்போ ரெண்டு ஒரே மாதிரி தரக்குன்னு பேசக்கூடாது. நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் சொல்லப்பட்டதை நிறுத்தி கொள்ளணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், அது விளைவிக்கணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம குர்பானி கொடுக்குறோம்ல, இந்த குர்பானி ரமலான் துல்ஹஜ் மாதத்தில் நம்ம 10ஆம் பிறநாள் அன்றைக்கி குர்பானி கொடுக்குறோம். இப்போ இந்த கொரோனா சில 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சில மண்டமுத்தி போன ஆளுக்கு ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. இப்போதைக்கு குர்பானி நமக்கு அவசியம் இல்லை, ஏழை மக்களுக்கு குர்பானி எதற்கு சொல்லப்பட்டது என்றால் ஏழை மக்கள் பயன்படுவது தான் சொல்லப்பட்டது. இப்போ எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த பணத்தை ஏழைகளுக்கு அரிசி பருப்பு அது மாதிரி வாங்குவதற்கு நீங்கள் கொடுக்கலாம், குர்பானி கொடுத்த நன்மை கிடைத்து ஒன்று ஃபத்வா கொடுத்தாங்க. இந்த மேற்கத்திய தாக்கத்தில் இஸ்லாத்தை படித்தவங்க இதுதான் கேஸுங்கிற பேரில் அப்படியே குர்பானி அந்த பசிச்சவனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியா குர்பானி கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த நன்மை தனியாக இருக்குது, அது வேறு விஷயம். அந்த நன்மை இப்ராஹிம் நபி எல்லாம் பசியாக இருக்காங்கன்ற போய் குர்பானி பள்ளி கொடுக்க போனார் மகனை. குர்பானியின் நோக்கம் என்ன? இறைவனுக்காக தியாகம் செய்யணும், அவ்வளோதான். நானும் உயிர் தியாகம் செய்வேன், அதுக்கு அடையாளமாக இந்த ஆட்டாக இருக்கிறேன், அதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்காமல் குர்பானி காசை நீங்கள் ஏழைப்பாளைகளுக்கு பணமாக கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, அந்த நன்மை கிடைச்சிரும்னு பத்துவா கொடுத்தாங்க. இலங்கையில் சில பேர், அரபு நாட்டில் சில பேர் கொடுத்தாங்க. அது என்ன காரணம் இவனுக்கு விளங்கலை. உனக்கு இந்த காரணம் உனக்கு தெரியுமா? ஏழைகள் பசியாக இருக்கிறதுக்காக தான் குர்பானி கொடுக்க சொல்லப்பட்டுச்சா? அந்த மாதிரி சொல்லப்படலை. காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை. அப்போ குர்பானி எது கொடுக்கப்படுறோம்னு சிந்திச்சு பார்த்தா காரணம் வேறு காரணம் விளங்கவும் செய்கிறது. என்ன வேறு காரணம்? அதாவது மகனை இறக்கணுன்னு ஒரு போகிறாரு, அந்த தைரியத்தை அந்த துணிச்சல் எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்னா, நீ மகனை இருக்காத இந்த ஆட்டாருன்னு சொல்கிறான்.
அதில் வந்து ஏழைப்பாளையெல்லாம் துடித்து கதறிக்கிட்டு இருந்தார்கள், அதனால் போய் அறுத்தார்கள்னு கிடையாது. அறுத்த பிறகு அதை ஏழைகள் கொடுக்கலாம். ஏழைகள் கொடுத்தல் என்பது அதனால் ஏற்படுற விளைவு. ஏழையே உலகத்தில் இல்லாமல் போயிட்டால் கூட இங்கே கொடுக்க தான் வேணும். ஏழைங்கிறவன உலகத்தில் இல்லை, வாங்குறதுக்கு யாருமே வரல, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. அது ரெண்டாவது விஷயம். உனக்கு வந்து அந்த ஆட்டை அறுக்கிறது மார்க்கத்தில் ஒரு கடமை. நான் இறைவனுக்காக தியாகம் செய்வேன்னு காட்டணும். அது ஒரு வணக்கத்தில் ஒரு வகை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பணத்தை அதுக்கு செலவழிக்கலாம்னு என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஏன் சிந்திக்கிறான்னா அவனுக்கு கேஸ் விளங்கலை. இதில் இந்த எடுக்க காரணம் சொல்லப்படாதுக்கு எது கேஸ் எடுக்கிற? குர்பானிக்கு உனக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கா? மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள் என்றால் அதுக்காக நீங்கள் குர்பானி கொடுங்கன்னு சொல்லப்பட்டுச்சா? குர்பானி கொடுத்த இறைச்சியை சேமித்து வச்சுக்கிறதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறாதீங்கன்னு ஆரம்ப காலத்தில் சொன்னாங்க. பிறகு மக்கள்கிட்ட நிறைய பேர் குர்பானி கொடுக்க ஆரம்பித்தவுடனே நீங்களும் சாப்பிடுங்க, சேமித்து வச்சுக்கிறங்க, உப்பு கண்டம் கூட போட்டுக்கிறங்கன்னு அனுமதிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு செய்கிற வேலைகளுக்கு காரணம் இருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கு என்ன காரணம்? இந்த வறுமையெல்லாம் காரணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கொரோனா அப்படி ஒத்தவனம் கொடுத்தாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க பணங்க நான் குர்பானி கொடுக்க மாட்டோம், அந்த காசை வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சோறாக்கி போடுவோம் அப்படி இப்படின்னு செஞ்சாங்க. மார்க்க முடியாது. எதனால் வருதுன்னா அந்த கேஸ் விலங்காட்டி இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் நிறைய வரும். அதே மாதிரி வந்து இப்போ ஒழு செய்கிறோம், தயமும் செய்கிறோம், ரெண்டுமே ஒரே விஷயத்துக்கு தானே, தொழுவதற்கு தான். ஒழு செய்வதும் தொழுவதற்கு தான், தயமம் என்பதும் தொழுவதற்கு தான். அப்போ ஒழு செய்யும்போது என்னவெல்லாம் செய்கிறோம்? கையை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், இது வரைக்கும் வர கையை கழுவுறோம், தலைக்கு மசகு செய்கிறோம், காலை கழுவுறோம், மும்புட்டு வேலையும் செய்கிறோம். அப்போ தண்ணியும் கிடைக்கல, தயமம் செய்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணுமா? மண்ணில் பூசிக்கணுமா? இது வரைக்கும் செய்யணுமா? காலெலாம் தடவணுமான்னா இல்லை. ஏன்னா ஒழுவுக்கு சொன்னது ஒழுவு நிப்பாட்டிக்க, தயமத்துக்கு வேறு சொல்லியிருக்குது. அப்போ தயமத்துக்கு என்ன சொல்லியிருக்கு? ஒரு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. தயமம் செஞ்ச கையை இப்போ தடுக்க வேண்டியது, இப்போ தடவ வேண்டியது அவங்க ஒருத்தர் தடவிக்கிற வேண்டிய தயமம் செஞ்சாச்சு. இங்கேயெல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. அப்போ காலை தடவணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒழுவு செஞ்ச மாதிரி தான் தயமஞ்சன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் வந்து தண்ணி கிடைக்கும் போது இந்த முறையை சொல்கிறான், தண்ணி கிடைக்காட்டி அந்த முறையை சொல்கிறான். அந்த மாதிரி போயிடணுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஒழு மாதிரி தயமோ இல்லை தயமம் மாதிரி ஒழு என்று சொன்னால் உனக்கு என்ன காரணத்தை வச்சு ரெண்டையும் இணைப்பதற்கு காரணம் தெரியணுமா இல்லையா? அப்படி இணைப்பதாக இருந்தால் இன்ன காரணத்துக்குன்னு சொல்லி இருந்தால் அதே காரணம் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். என்னத்துக்கு அப்படி எல்லாம் சொன்னான், என்னத்துக்கு சொன்னான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறான், அவ்வளோதான். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்லி நிறைய ஹதீஸ்கள் ஆதாரங்கள்லாம் இருக்குது. செலவாத்து சொன்ன வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மூலது ஓதலாமாங்க. செலவாத்து மட்டும் சொல்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் பற்றி தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா அவங்கள பற்றி தானே பேசுகிறோம், அதனால் மூலது ஓதுறோம்பாங்க. அப்படியே மௌலுதுன்றது நீ பண்ணினா கட்டிக்கிட்ட ஒரு பாடல். அந்த பாட்டை நீ படிப்பது வந்து மார்க்கத்தில் உள்ளதாக எப்படி ஆகும்? செலவாத்து என்பது நம்ம அல்லாட்ட துவா செய்கிற ஒரு விஷயம். அந்த மௌலுதுக்கு ஆதாரம் கேட்டால் செலவாத்தை கொண்டாந்து சொல்லுவாங்க. மௌலுதுக்கு என்ன ஆதாரம் என்றால் ரசூலுல்லாவை நம்ம புகழ்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? துவா செய்கிறோம். புகழ்வதற்காக செய்கிறோம். ரசூலுல்லாவுக்கு துவா செய்கிறோம், இறைவா அவங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு அவங்களுக்காக நாம் கேட்குறோம். இவன் என்ன செய்கிறான்? அவங்கள்ட்ட போய் துவா செய்கிற மாதிரி பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து கேஸ் பிடிக்கிறான். அந்த தப்பான கேஸ்னால் வரக்கூடிய விஷயந்தான். அப்போ இந்த கேஸ் என்பதை நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தில் வணக்கமாக இருக்கட்டும், வணக்கம் இல்லாமல் இருக்கட்டும், காரணம் தெளிவாக தெரிகிறதோ அந்த விஷயமாக இருந்தால் அதே காரணம் வருகிற எல்லா இடத்துக்கும் அதை நீங்கள் பொருத்திடலாம். அதே காரணத்துக்கு எல்லாத்துக்கும் பொருத்தலாம். அல்லது காரணம் வந்து சொல்லப்படாமல் விளங்கப்படக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் பொருத்தி கொள்ளலாம். பொருத்தமான காரணம் இதுக்கு தான் இதை சொன்னாங்கன்ட்டு யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தெரிகிற விஷயமா இருக்கணும். அப்படி இல்லாத விஷயங்களாக இருந்தால் அது இபாதத்தாக இருக்கட்டும், இபாதத்து இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அதில் என்ன செய்யக்கூடாது? அதில் வந்து கேஸுக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி வந்து சிலதில் வந்து தெளிவான நஸ்ஸு இருக்குது, தெளிவான ஒரு நஸ்ஸு இருக்கும், தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இருக்கும்போது கேஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக வந்து ஜும்மா லொஹர் தொழுகைன்னு இருக்குது. லொஹர் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்குது. என்ன நேரம்? டெய்லி உள்ள லொஹர் தொழுகைக்கு சூரியன் உச்சிக்கு வருதில்ல, உச்சியிலேருந்து இங்கே சாயணும். கிழக்கே வந்த சூரியன் மேற்கு நோக்கி லேசாக சாஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து லொஹர் நேரம் ஆரம்பிச்சிருது. அதில் இருந்து ஒரு மடங்கு நிழல் வர்ற வரைக்கும் அந்த லொஹருடைய நேரம் நீடிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து லொஹர் கிடையாது, எல்லா நாளும் லொஹர் இருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு என்ன இல்லை? லொஹர் தொழுகை இல்லை. அதுக்கு பதிலாக ஜும்மான்னு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மான்னு தரப்பட்டுச்சின்னு சொன்னால்
அதில் நம்ம கேஷ் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? லுகருக்கு பதிலாக தானே ஜும்மா. அப்போ ஜும்மாவுடைய நேரமும் லுகர் நேரமும் எடுக்கலாம்ல. கேஷ் எடுக்கிறதா இருந்தால் லுகருக்கு என்ன நேரமோ அதுலேருந்து ஜும்மா எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஏன்னு கேட்டால் லுகருக்கு பதிலாக தானே இது வருது. ஜும்மா என்பது அந்த லுகர் தொழுகையை இல்லாமல் ஆக்கி தான் ஜும்மாங்கிற ஒன்றை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ லுகருக்கு ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் தான் ஜும்மாவுடைய நேரமாகவும் இருக்குது. ஒன்றுக்கு பதிலாக ஒன்று வந்தால் அது தானே பொருந்தும். இந்த ஜும்மா என்பது எதுக்கு பதில்? லுகருக்கு பதில். இப்போ லுகருக்கு என்னென்ன நேரம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யும், அது ஜும்மாவுக்கு பொருந்தும்னு கேஷ் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு தடை செய்யக்கூடிய வேறு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா எடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அதை பற்றி ஜும்மாவுடைய நேரத்தை பற்றி மார்க்கத்தில் எதுவும் சொல்லவே படலைன்னு வைங்க, அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் நீங்கள் லுகர் மாதிரி ஜும்மான்னு கேஷ் எடுத்துக்கலாம். ஆனால் கேஷ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜும்மாவுக்கு வேறு ஒரு சட்டம் சொல்லப்பட்டுருச்சுன்னு வைங்க. எப்படி சொல்லப்படுது? நாங்கள் சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னாடியே நாங்கள் என்ன செய்வோம், ஜும்மா தொழுது விடுவோம். காலை உணவு பகல் தூக்கத்தையும் காலை உணவையும் கூட நாங்கள் என்ன செய்வோம், ஜும்மாவுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்றெல்லாம் ஹதீஸ்களில் வருகிறது. அப்போ நாங்கள் தொழுதுட்டு வரும்போது தான் நிழல் சாய ஆரம்பிக்கும், லோகர் வக்தை வரும். தொழுது முடிச்சுட்டு வரும்போது தான் லோகர் வக்தை வருங்கிற மாதிரிலாம் ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ ஜும்மாவுக்கு லோகருடைய நேரம் என்று கேஸுப்படி நம்ம எடுக்க இருந்தாலும் அதுக்கு வேறு ஆதாரம் வந்துருச்சு. ஜும்மாவுடைய நேரத்துக்கு வேறு ஆதாரத்தை காட்டியாச்சு. இப்போ நீங்கள் காசு எடுக்கக்கூடாது. அதாவது ஜும்மாவை பற்றி பேசவே படலை என்று இருந்தால் லோகருடைய நேரத்தையே ஜும்மாவுக்கு நீங்கள் வச்சிடலாம். நம்ம தேடி பார்க்கணும், ஜும்மாவுக்கு வேறு நேரம் தனியாக சொல்லப்படுது. அப்போ அதுக்கு பதில் தானே இதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் இதாக இருந்தாலும் அந்த காரணத்தை உடைக்கிற மாதிரி வேறு காரணம் சொல்லியாச்சுல. ஒரு விஷயத்திற்கு வேறு காரணம் சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஜும்மா போல தான் லுகர்னு சொல்லிடக்கூடாது, லுகரை போல தான் ஜும்மான்னு சொல்லக்கூடாது நேரத்து விஷயத்தில். அதனால் என்ன செய்யணும், இப்போ ஜும்மாவுக்கு 2 ரக்காத் தொழுகிறோம், லுகர் மாதிரி 4 ரக்காத் தொழ வேண்டியதானே, தொழுவலை வேறு வித்தியாசங்களுக்கு தானே செய்யுது. அதனால் லுகருக்கு பதிலாக ஜும்மா என்பது கரெக்டு தான், கேஷ் எடுக்க முடியும். ஆனால் உனக்கு லுகருக்கு ஒரு சில நேரத்தையும் ஜும்மாவுக்கு வேறு நேரத்தையும் ரசூல்லா காட்டி தந்திருக்கும் பொழுது ஜும்மாவுடைய நேரம் விசாலமானது. காலைல 10 மணிக்கும் நீங்கள் தொழுவலாம், 10 மணிலேருந்து அசர் வரைக்கும் ஜும்மாவுடைய நேரம் இருக்குது. லுகருக்கு அப்படி கிடையாது. 12 மணி 12:30 அந்த உச்சி வந்த பிறகு தான் அந்த லுகர் ஆரம்பிக்கும். அப்போ லுகரை விட ஜும்மாவுடைய நேரம் கொஞ்சம் முந்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அப்போ காலை உணவையே ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிடுவோங்கிறாங்கன்னா பாருங்களேன், காலை சாப்பாடே ஜும்மா தொழுது தான் சாப்பிடுவோம் அப்படின்னா காலை சாப்பாடு ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு வைங்க, அதுக்கு முந்தைய ஜும்மா தொழுதுட்டாங்கன்னு அர்த்தம். குன்னா நத்தகது தான், காலை உணவை சாப்பிட மாட்டோம், இல்லா பாதல் ஜும்மாவுக்கு பிறகு தவிர சாப்பிட மாட்டோம்னா ஹதீஸ் வருது. அப்போ ஜும்மாவுடைய நேரம் முன்னாடின்னு வேற ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இதை உழைக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு கேஷாக எடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இருந்தாலும் அதுக்கு வேறு ஒரு நஸ்ஸு தெளிவான ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் சிந்தித்து கொண்டே திணிக்கிறத விட நேரடி ஆதாரம் தான் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இதிலேருந்து விளங்கி அதை கொண்டே அங்கே அப்ளை பண்ணாமல் ஜும்மாவுக்குன்னு தனியாக சொல்லியாச்சு நம்ம மறையான் பேசுகிற, நீ அதே லோகரை கொண்டே ஜாயின்ட் பண்ணுற, ஜும்மாவுக்கு தான் வேறு ஒன்று சொல்லிவிட்டாங்கல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த கேஸில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்திற்கு காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அல்லது சொல்லப்படாவிட்டாலும் விளங்க முடிகிறதோ அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் அந்த காரணத்தை வைத்து அந்த காரணம் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அந்த சட்டத்தை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு விஷயம். எங்கே காரணம் சொல்லப்படவும் இல்லையோ விளங்கப்படவும் இல்லையோ அந்த மாதிரி விஷயமாக இருந்தால் அதுக்கு மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை வேறு ஒன்றோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. இதுக்கு சொன்னால் இது தான், நாய் திங்காத தான் அப்படின்னு நிறுத்திக்கணுமே தவிர அதில் இருந்து இன்னொன்றுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இது ஒரு 2 விதி. 3வது இது என்னென்னு கேட்டால், சில விஷயத்தில் காரணம் நமக்கு இருந்தாலும் தெரிந்தாலும் அந்த இன்னொரு விஷயத்துக்கு வேறு ஆதாரம் கிடைத்து விட்டால், நஸ்ஸு விட்டால், நஸ்ஸுன்னா வேறு ஒரு தெளிவான ஆதாரம் விட்டால் அந்த இடத்துல கேஸு செத்து போயிடும். இப்போ ஜும்மாவை போல் லுகரை போல் ஜும்மாண்டு எடுக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அதுக்கு பதிலாக தான் இது வருது. அப்படிங்கும்போது முகாந்திரம் இருக்குது. ஜும்மா நேரத்தை லுகர் நேரம் என்று ஆக்கிக்கொள்ள முடியும். எப்போ ஆக்க முடியும், ஜும்மாவுக்கு வேறு நேரம் சொல்லப்படாமல் இருந்தால் தான். ஜும்மாவுக்கு வேறு நேரம் மார்க்கத்தை சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது லுகருக்கு தான், ஜும்மாவுக்கு தான். அப்போ கேஷ் எடுப்பதற்கு மாற்றமாக நஸ் அமைந்தால்
காரணத்தோடு எடுக்கிறீங்க, அந்த காரணத்தை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க, அந்த இதுக்கு வேறு சட்டத்தை சொல்லிவிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதை எடுக்க முடியாது, உடைச்சி போடணும். உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், அந்த விஷப்பொருட்கள் உள்ளதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பொதுவான விஷயம். அப்போ எதுக்கெல்லாம் விஷப்பொருள் இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த இந்த கழுதை புலின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கழுதை புலி என்பதை பற்றி வரும்பொழுது அதை நீங்கள் சாப்பிட்லாம் ரசூல் அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கு விஷப்பொருள்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல, விஷப்பொருள்னு சொல்லிவிட்டார்கள், ஏதோ அதுக்கு இருக்குத்தான் செய்யுது, இதுக்கு வேறு சொல்லிவிட்டாங்கல்ல, இதுக்கு வேறு ஒன்றை சொல்லிடும்போது அதை கொண்டு பொறுத்துகிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ கேஸில் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்ததாக உசூல் ஃபிக்கில் அறிந்து கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், ஒரு செயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கல்ல, அதில் சில செயல்களில் ரொம்ப சின்ன சதவீதம், ரசூல்லாவுடைய ஒரு 1000 செயல் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 5 10 அது என்ன இருக்கும்னா ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கும், அது நமக்கு உள்ளதாக இருக்காது. அது ஹுசூசியத் என்று சொல்வார்கள். ஹுசூசியத் என்றால் பிரத்யேகமானது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமானது என்று ஒன்றை முடிவு செய்வதாக இருந்தால் அதை எப்படி முடிவு செய்வது, அது என்ன மாதிரி இருந்தால் அப்படியே பிரத்யேகம்னு எடுத்துக்கொள்ளலாம், இது நமக்கு உள்ளது கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதுன்னு எடுப்பதற்கு என்ன மாதிரி அளவுகள் இருக்கணும் என்பது உசூலுல் ஃபிக்குகளை அடுத்த விதி. அந்த விதியை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். இதுவரை கேஸை முடிச்சிட்டோம், கேஸ் அவ்வளோதான். அடுத்து வழங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து செயல்களையும் நம்ம பின்பற்ற வேண்டுமா, அல்ல அவர்களுக்கு மாத்திரம் உள்ளது என்று சிலது இருக்குதா, அப்படி இருந்தால் அதை எப்படி வேறுபடுத்தி அறிந்து கொள்வது, அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த விதியாக நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.